ஒரு நாளைக்கு கரண்ட் வந்து 3 மணி நேரம் தான் இருக்கு. 3 மணி நேரம் ஆஃப் பண்ணல. 3 மணி நேரம் தான் கரண்ட் இருக்கு. எனி டைம் ஆஃப்ல தான் இருக்கு. பச்சை குழந்தைங்க வச்சுக்கிட்டு அவஸ்தைப்படுறாங்க. வயசானவங்க அவஸ்தைப்படுறாங்க. நைட்ல குழந்தைங்களை தூக்கிட்டு இருட்டுல லாந்த வேண்டியதா இருக்கு. அந்த குழந்தைங்களை அமர்த்ததுக்கு ரொம்ப கஷ்டம். படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. போன் பண்ண எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. எந்த தலைவருக்கு எந்த இது பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் இந்த வாரண்ட் அதோட வச்சிடறாங்க. அவங்க ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, அதுக்கு போட்டா அது ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்படி மாறி மாறி தான் நம்பர் கொடுக்குறாங்களே தவிர ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் கரண்ட், 2 மணி நேரம் தான் இருக்கு. ஒரு சின்ன ஒரு தர கூட நனையாது, ஒரு மழை பெய்யும், அதுக்கு உடனே கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஒரு காத்து அடிக்கும், உடனே கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஒரு மின்னு ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை தான் மெயினா எங்க ஊருக்கு ஆஃப் பண்ணிடுறாங்க. காணத்தூர்ல இருக்கு, அங்க முட்டுக்காட்டுல இருக்கு, நடு பகுதியில மட்டும் ஆஃப் பண்ணிடுறாங்க. சின்ன ஒரு பிரச்சனை போத நாங்க போன் பண்ண ரெஸ்பான்ஸ் கிடையாது. எந்த ஒரு ரெஸ்பான்ஸ், அவங்க ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, மாறி மாறி அடிக்கிறது, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. கடைசியில தான் நாங்க மறியலுக்கு வந்தோம். கடைசியில இந்த போராட்டத்துக்கு வந்து அப்படியாவது வருவாங்க. எந்த ஒரு தலைவரும் எட்டி பாக்குறதில்ல. எந்த அதிகாரமா வர கிடையாது, எந்த தலைவருமா வர கிடையாது. ஓட்டு வாங்க போது உள்ளாட்சி தேர்தலோ இல்ல எலெக்ஷனை மட்டும் நம்ம மீரா நகர் கண்ணுக்கு தெரியும். மத்த அது வரை எந்த பிரச்சனைனா ரோடு பிரச்சனையோ, குப்பை பிரச்சனையோ, கரண்ட் பிரச்சனையோ, எந்த பிரச்சனையும் எங்க அதிகாரிகளுக்கு கண்ணு தெரியாது. எலெக்ஷன் வருது பாருங்க, அப்ப சமயம் மீரா நகர் கண்ணுக்கு தெரியும். இப்ப எவ்வளவு பிரச்சனை வருது. குப்பை வண்டி 1 மாசமாச்சு நாரிக்கிட்டு இருக்கு. பக்கத்துல குழந்தைங்க நிக்க முடியல. காந்த தூங்கி எந்திரிச்சா அங்க இருக்கு பிள்ளைங்களோட வேஸ்ட் கீஸ்ட் எல்லாம் ரோட்ல நிக்குது, நடமாட முடியல. காலில கண்ணு முழிக்குது, வேஸ்ட்ல தான். குப்பை வண்டிக்காரன் வருது இல்ல, எலக்ட்ரிக் பிரச்சனை இருக்கு, எல்லா பிரச்சனையும் இருக்கு. இது எப்பயுமே கண்ணு யாருக்கும் தெரியாது. கரண்ட் வந்து ஒரு நாளைக்கு வந்து இன்னைக்கு வந்து 1 மணி நேரம் ஈவினிங் 4 மணிக்கு போன கரண்ட் இன்னும் வரல. 4 மணிக்கு போன கரண்ட் வரல. மத்தியானம் வந்து 2 மணில இருந்து 3:30 மணி வரை இருந்துச்சு, அது வரல. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல சின்ன இதா வந்து திருப்பி போயிருச்சு. மீன் ஃப்ரிட்ஜ்ல பால் கெடுது. குழந்தைங்க அழுகிற டைம்ல அந்த பாலை சூடு பண்ண கெட்டு போயிருது. பசியெல்லாம் ஒரு தோசை எடுத்தா அது புளிச்சு போயிருது. எல்லா பொருள் ஃப்ரிட்ஜ்ல உள்ள பொருள் எல்லாமே வீணா போகுது. அந்த குழந்தைங்க அவஸ்தைப்படுதுங்க. ஒரு நேரம் ரொம்ப எங்களோட அந்த குழந்தைங்க ரொம்ப அவஸ்தைப்படுது.